அந்த மாதிரியான ஒரு இளையராஜா சாரை வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருப்போம். அவர் பிஸியாக இருந்த காலத்திலே வந்து அவர்கிட்ட எல்லாருமே பயப்படுவாங்க. எல்லாமே பயந்த காலம்தான். நானே வந்து ஒரு 8 படம் பண்ணிட்டேன். சக்திவேல் 9வது படம், நாட்டாமை 10வது படம். சக்திவேலுக்காக வந்து நான் போய் கம்போசிங் உட்கார்றேன். அவர் பக்கத்தில் சரவணன் சார் வந்து உட்கார்ற திண்டில் அவங்க வந்து எண்டில் வந்து நீங்கள் கோலவிழியம்மா அந்த மாதிரி ஒரு சாங் வேணும், அம்மன் சாங் வேணும் அப்படின்லாம் கதையில் இது பண்ணியாச்சு. நான் போய் அவர்கிட்ட சுச்சுவேஷன் சொன்னோன்னே எந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னோடனே நான் கோலவிழியம்மா, ராஜகாளியம்மா, பாலைய தாயம்மா, பங்காரு மாயம்மான், முத்துமாரியம்மான்னு ஃபுல்லாக அந்த பாட்டை அப்படியே ஆரம்பிச்சிட்டு ஒரு தாலி வரும் கேட்க வந்தேன் தாயம்மா அப்படின்னேன். அப்படியே பார்த்துட்டு இருந்து அப்படின்ட்டு ஒரு டியூன் போட்டார். லஞ்ச் டயத்தில் சரவணன் சாரோட அவர் ரூமுக்கு போகும்போது என்னங்க நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு, என்ன சார் தேவா பாட்டை போய் இங்கே போட்டிங்க அப்படின்றாரு. சார் அவர்கிட்ட எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டு அந்த மாதிரி ஏதாவது அவர்கிட்ட இன்ஸ்பிரேஷன் சொல்லுங்கள். தேவா வந்து இன்றைக்கி ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஒரு இதுன்னு. ஸோ ப்ரொடியூசர்ஸே அப்படி பயந்தக்கா இது. சரி மறுபடியும் மத்தியானத்துக்கு மேலே ஒரு சாங் கம்போசிங். அப்போ வந்து சார் இது வந்து ஒன்றும் பெரிய சுச்சுவேஷன்லாம் இல்லை சார், ஒரு டூயேட்டு தான், ஒரு இமேஜினேஷன் டூயட்னு வச்சுக்கலாம், ஹை ஸ்பீடில் எடுக்கலான்னு இருக்குது சார். அது இன்ஸ்பிரேஷனுக்கு எதாவது பாட்டு வச்சுருப்பியே சொல்லு அப்படின்னாரு. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன். சார் மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கே அப்படின்னோடனே அந்த தாளம் போட்டு பாருங்களேன். மாங்குயிலே பூங்குயிலே உடனே அதிலே போட்டாருங்க. மல்லிகை முட்டு மனசை தொட்டு இழுக்கு தடியா உடனே போட்டார். இல்லை அது வந்து நம்ம அவரோட ஃப்ரீயாக பேசிட்டோம் அப்படின்னா அவர் நம்ம கூட வந்துடுவார். அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாச்சு இளையராஜா சார் அந்த மாதிரி பார்த்து எனக்கு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு. சார் நாங்கள் அப்பயே வந்து வெற்றி சார் சொன்னார், அவர் ஃபஸ்ட்டு பேசிட்டு போயிட்டோம், அவர் ரொம்ப பிடிச்சி போய் அவர் எங்கள் ஃபுல்லாக இருந்தார் சார். ஆமாம் அவர் அதான் சொல்கிறேனே, எல்லாருமே அதை எதிர்பார்த்தார் சார். சரி உடனே வந்து ஆரம்பிச்சு அவர் வந்துட்டு உடனே போயிடுவார், இல்லை நடுவில் போயிடுவார், அப்படி தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கி பார்த்த இளையராஜா வந்து நான் பல வருஷம் ஆச்சு நான் அந்த மாதிரி பார்த்தேன். பிகினிங் டேஸில் தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம்லாம் வந்து அவரை தனிமைப்படுத்திட்டாங்களா இல்லை அவரே தனிமைப்படுத்திக்கிட்டாரா இல்லை அவர் பிஸியாக இருந்ததுனால அப்படி ஆயிடுச்சான்லாம் தெரியல. பட் இப்படி ஒரு இளையராஜா சார் பக்கத்தில் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி தெரியல சார். அதான் அந்த மாதிரி எதுவும் தெரியல சார். அதான் எல்லாமே வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள். நம்ம அவரோட ஃப்ரீயாக பேசிட்டோம் அப்படின்னா அவர் நம்ம கூட வந்துடுவார். அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாச்சு இளையராஜா சார் அந்த மாதிரி பார்த்து எனக்கு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு. சார் நாங்கள் அப்பயே வந்து வெற்றி சார் சொன்னார், அவர் ஃபஸ்ட்டு பேசிட்டு போயிட்டோம், அவர் ரொம்ப பிடிச்சி போய் அவர் எங்கள் ஃபுல்லாக இருந்தார் சார். ஆமாம் அவர் அதான் சொல்கிறேனே, எல்லாருமே அதை எதிர்பார்த்தார் சார். சரி உடனே வந்து ஆரம்பிச்சு அவர் வந்துட்டு உடனே போயிடுவார், இல்லை நடுவில் போயிடுவார், அப்படி தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கி பார்த்த இளையராஜா வந்து நான் பல வருஷம் ஆச்சு நான் அந்த மாதிரி பார்த்தேன்.